டேய் என்னடா குட்டி போட்ட போன மாதிரி இங்கே அங்கே நடந்துட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலடா. நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு ஜோசியரை நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. டேய் ஜோசியர் வராரு வரல தேதி குறிக்கிறாங்க அதெல்லாம் விட்டுரு. நீ காயத்ரி கிட்ட உன் மனசுல இருக்கிற காதல சொல்ல போறேன்னு சொன்னியே இல்லையா? டேய் சொல்லுடா, சொன்னியா இல்லையா? எங்கடா சொல்ல முடியுது? சொல்றதுக்குள்ளதான் 1000 இடைஞ்சல் வந்துருது. ஒரு பக்கம் எனக்கு ரேஷ்மா தொல்லை கொடுக்கறானா, இன்னொரு பக்கம் அந்த தியாவும் அவ பங்குக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரேஷ்மா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தியா எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து வந்தானே தெரியலடா. ஆனா வந்து பிரச்சனை பண்ணி நல்லா வாங்கி கட்டிட்டு போயிட்டா. இதுங்க ரெண்டும் பண்ணது பத்தாதுன்னு பப்ளிக்கும் அவங்க பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? ஆமாண்டா, என்னோட ஃபேன்ஸா ஆட்டோகிராஃப் போடு, என் கூட செல்ஃபி எடுன்னு படுத்து எடுத்துட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி போனதுல இருந்து நானும் காயத்ரியும் பேசிக்கவே முடியாம போயிடுச்சுடா. டேய் நீ பப்ளிக் பிளேஸ்ல இருந்தப்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்றா அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க இருந்து கிளம்பி போறப்ப வரப்ப ஒரு 5 நிமிஷம் கூட டைம் கிடைக்கலையா? கார்லயே ஒரு லவ் சொல்லிருக்கலாம்லடா. அப்பதான் அந்த பாழா போன கூச்சம் என்ன பேசவே விடாம பண்ணிடுச்சே. அப்பதான் நீ போன் பண்ண. நீ இந்த சூப்பர்வைசர் மேட்டர் சொன்னப்போ அங்க போலான்னு போனா அம்மா போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு கோவமா சொன்னாங்க. அம்மா எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாம பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டோம். டேய் நீ சொல்லாம இருந்ததுக்கு இப்ப நீ சொன்னதெல்லாம் காரணம் கிடையாது, நீ தான் காரணம். கிடைச்ச சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்படி வந்து சோகமா நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய் எனக்கு தெரிஞ்சு நீ கடைசி வரைக்கும் காயத்ரி கிட்ட லவ்வே சொல்ல மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன்டா, சொல்லாத காதல்லாம் சோகத்துல தான் முடியும்னு. என்னடா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? ஏண்டா போனது காதல சொல்றதுக்கு தானே. உன் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தானே இருந்திருக்கணும். தியா வந்தா, ரேஷ்மா வந்தா, பப்ளிக் வந்தான்னு சொல்லிட்டு காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க. ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு 2 மணி நேரமா ஆக போகுது, 2 செகண்ட் தாண்டா ஆக போகுது. நீ உள்ளவோ சொல்லாததுனால பாதிக்கப்பட போறது காயத்ரியும் தான். அது உன் மைண்ட்ல நல்லா ஏத்திக்க. அவளுக்கு என்னடா பாதிப்பு வர போகுது? என் கூட அவளை எல்லாரும் சேர்த்து வச்சு பேசுறாங்களே, அத சொல்றியா? டேய் முட்டாள் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காதடா. காயத்ரி மனசுலயும் நீ தான் இருக்க. எதை வச்சுடா அப்படி சொல்ற? இந்த பொண்ணுங்க எந்த பொருளை யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனா வளையல் மட்டும் அவங்க ஆசைப்பட்டவங்க வாங்கி கொடுத்தா மட்டும்தான் வாங்கிப்பாங்க. அதுவும் அந்த வளையல உன் கையாலே போட விட்டுருக்கா. அது ஒண்ணு போதாதாடா அவனை லவ் பண்றான்றதுக்கு. சரியா இன்னொரு விஷயம் கூட நடந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு 100% அவ உன்னே தான் லவ் பண்றான்னு. அப்படி என்ன நடந்துச்சு? டேய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தப்ப ரேஷ்மாவும் சுந்தரும் சேர்ந்து காயத்ரி கையில போட்டிருந்த வலையில கழட்டி கொடுக்க சொல்லி எப்பெல்லாம் மிரட்டினாங்க தெரியுமா? ஆனா கடைசி வரைக்கும் காயத்ரி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அது எதனால நீ நினைக்கிற? அவளும் உன்னை காதலிக்கிறதுனால தான். காயத்ரி வலையில கழட்டி கொடுக்கலன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே செம்ம கோவமாயிடுச்சு. அப்படி என்ன பண்ணாங்க? 2 பேருமா சேர்ந்து அவ கையில இருந்த வலையில உடைச்சி நொறுக்கிட்டாங்க. காயத்ரி பதறி போய் அழுதா. ஏன் தெரியுமா? நீ வாங்கி கொடுத்த வலையில அவங்க நொறுக்கிட்டாங்களேன்றதுக்காக தான். அடுத்து அவ செஞ்சதை பார்த்துதான் டவுட்டே இல்ல அவ உன்னே தான் லவ் பண்றான்னு எனக்கு தோணுச்சு. உடனே உடைஞ்ச வலையில ஒவ்வொன்னா பொறுக்கி எடுத்து அது ஒரு பேப்பர்ல மடிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டாடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப அழகா வலையில போட்டு விட்டுட்டீங்க. டே சரியா இப்ப சொல்டா, அவ உன்னை காதலிக்கிறாளா இல்லையா? சரி நான் தான் சொல்லல, அவளாவது அவ காதல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய் ஆம்பளை நீயே சொல்றதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தயங்குற. அவ பொம்பளை புள்ள, அவ எப்பற ஓப்பனா சொல்லுவா? அது மட்டும் இல்லாம நீ அவளுடைய ஓனரு, அவ உங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு, அவ எப்பற உன்கிட்ட சொல்லுவா? சரியா
நீ ஏன் சொல்வன் தான் அவளும் காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரிடா, நாளை காலையில நான் காயத்ரி கிட்ட என்னோட காதல சொல்ல தாண்டா போறேன். டேய், நாளைக்கு மட்டும் நீ சொல்லனா நீ அவளை மறந்துடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணை கசக்கிட்டு நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ரேஷ்மா கழுத்தில் தாலியை கட்டிட்டு அவ கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. இல்லடா, கண்டிப்பா நான் அவகிட்ட நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன்டா. டேய், அதுக்கு எத்தனை தடவை வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி நான் நிச்சயமா சொல்லுவேன்டா. அவள் தாண்டா என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. செழியன் இருக்கிற தசை பக்கம் கூட நீ மறந்து தலை வச்சு படுத்துறாது. செழியன் கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு வாட்டி நான் பார்த்த இடத்துல உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதடி. நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழறதுனால எதுவும் மாற போறதில்ல.